ஏடிஎம்கேல இருக்கும்போது அது தூய்மை இல்லாத கட்சின்னு அவருக்கு தெரியலையான்ட்டு ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு. அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? நல்ல கேள்விதான் கேட்டிருக்காரு. ஆனா அதுக்கு ரொம்ப தெளிவா தான் பதில் கொடுத்திருக்காரு. ஏடிஎம்கேன்றது மொத்தமா ஒரு 3 காலகட்டமா நம்ம பிரிச்சாகணும். முதல் காலகட்டம் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் இருந்தாரு. அதுக்கடுத்த காலகட்டத்துல அம்மா அவர்கள் இருந்தாங்க. இப்ப அதுக்கு அடுத்த கட்ட காலமா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இபிஎஸ் இருந்திருக்காரு. சோ இப்ப இபிஎஸ் உடைய இந்த காலகட்டத்துல போன ஆட்சி நல்லபடியா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நம்ம ஜட்ஜ் கூட பண்ண முடியாத ஒரு காலகட்டம் போயிட்டு இருந்தோம். ஏன்னா அப்படின்னா ஒரு குறுகிய காலத்துல இது அடுத்த ஆட்சிக்கு வந்தா நல்லது செய்வாங்களான்னு யாராலையும் தீர்மானிக்க முடியல. அந்த காலகட்டத்துல இன்னொரு கட்சி உள்ள வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆட்சி இவங்க பிடிப்பாங்களான்றது உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடி நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் டிவிகேவே ஏடிஎம்கேல தான் போய் சேரப்போகுது அப்படின்ற அளவுக்கு நிறைய பேச்சுகள் இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் அங்கே என்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்ற விஷயம்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அப்போ வெளியில் வரும்போது தான் இது உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியும். அதுக்கு தான் அவர் தெளிவாக கொடுத்துருக்காரு. ஏடிஎம்கே நான் தூய்மை இல்லாத கட்சி நான் இதுவரை சொல்லவே இல்லை. அம்மா இருந்த காலகட்டத்திலையும் சரி, புரட்சி தலைவர் இருந்த காலகட்டத்திலையுமே சரி, அது ரொம்ப தூய்மையான கட்சின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய தூய்மை குறைய ஆரம்பிச்சதால தான் எனக்கு அதை விட்டு வெளியில வரதுக்கான சந்தர்ப்பம் வந்துச்சு. என்னையே அவங்க உண்மையா சொல்ல போனா அவங்க என்ன கட்சியை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க ஒரு சந்தர்ப்பத்துல. அந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கார் நிருபர் கேட்ட கேள்விக்கு.